டியர் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம ஒய்ஃபோட அவங்க அம்மா வீடு. நம்ம அங்கே தான் வந்து இருக்கிறோம். பட் இங்கே வந்தாக்கா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் மைண்டு ஃப்ரீயாக இருக்கும். இங்கே பாருங்கள், பக்கத்தில் ஆறு இருக்குது. இந்த சைடு ஃபுல்லாக விவசாய பூமி. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இன்றைக்கி வேப்பங்குச்சியில் பல் வளர்க்குறோம். நம்ம ஒன்ஸ் அப் நான் டைம் எல்லாமே வேப்பங்குச்சியில் தான் பல் வளர்ப்பேன். வேப்பங்குச்சி, ஆலம், வேலம் இந்த மாதிரி குச்சியில் பல் வளர்க்கும்போது பல் பயங்கர ஸ்ட்ரென்த்து இருக்கும். ஆனால் இப்போ நம்ம எல்லாம் என்ன பண்ணுறோம், பேஸ்ட்டு தான் நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் வந்து பாருங்கள், அப்போ அந்த ஆலங்குச்சி, வேலங்குச்சி, வேப்பங்குச்சி இதெல்லாம் பல் வளர்க்கும்போது பல்லுக்கு அவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்கும். ஆனால் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஆனால் சில கண்ட்ரியில் பார்த்திங்கனாக்கா இந்த வேப்பங்குச்சியை பார்த்திங்கனாக்கா அவங்க வந்து கட் பண்ணி அவங்க மார்க்கெட்டில் இப்போ விற்றுட்ருக்குறாங்க. ஆனால் நம்ம மக்களுங்க அதை வாங்கி பல் வளர்க்குறாங்க. ஆனால் நேச்சுரலாக இருக்கிற குச்சி எடுத்து வளர்க்குறதுக்கு கஷ்டப்படுறாங்க. இது பல் வளர்க்குனாக்கா ரொம்ப பொறுமை வேணும். நம்ம மக்களுங்களுக்கு பொறுமை கிடையாது. எல்லாமே ரொம்ப என்ன சொல்கிறது, எல்லாமே ரொம்ப ஈஸியாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்போ என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. இது என்ன பண்ண, இந்த வேப்பங்குச்சி முதல்ல இப்படி நல்லா மென்னுடணும். இப்படி நல்லா மென்று பஞ்சு மாதிரி ஆக்கணும். அதுக்கப்புறம் வேறுங்க இப்படி கிட்ட பிடிச்சிக்கிட்டு நல்லா பஞ்சு மாதிரி ஆக்கிட்டு அப்பு டவுனு தேய்க்கணும். அது தேய்ச்சின்னு வச்சுக்கலாம், பல் செம சுத்தமாகிடும். அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் இப்படி பண்ணலாம். உடம்புக்கு ரொம்ப நல்லது. மவுத்தில் பார்த்தீங்கன்னாக்கா கிருமி எதுவுமே இருக்காது. பல்லுலாம் பார்த்தீங்கன்னாக்கா எந்த கிருமியாக இருக்காது, எல்லாமே சேர்த்து. ஏன்னா வேப்பங்குச்சி வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது, கசப்பு தன்மை உள்ளது, ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லோரும் நம்ம ஒன்ஸ் அப்பான டைமில் எல்லாமே அப்படி தான் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ காலப்போக்கில் எல்லாம் நம்ம மாறிட்டோம். அதனால தான் பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி தெருக்கு கிளினிக் ஆகிருக்கு. ஆனால் இருந்தாலும் தெருக்கு கிளினிக் இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு தீர்வு இல்லாமல் இருக்குது. எவ்வளோ பல் டேமேஜ் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ எல்லாருமே நீங்கள் வந்து இந்த மாதிரி ஆலங்குச்சி, வேப்பங்குச்சி, இந்த மாதிரி ஆலம், வேலம், வேப்பங்குச்சி இதெல்லாம் சேர்ந்து வளர்க்குங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஆலங்குச்சின்றது ஆலமரத்தோட வேறு. புரியுதா? ஆமாம், இப்போ நம்ம ஆற்றுக்கு தான் போயிட்டுருக்குறோம். அங்கே போயிட்டு ஃபோனை போட வெயிட் பண்ணுங்க. ஃபோனை கீழே போட்டுறது. நம்ம இப்போ ஆற்றுக்கு தான் போயிட்டுருக்குறோம். போயிட்டு கொஞ்ச நேரம் ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வரலாம். எப்படி இருக்குது பாருங்க, இயற்கை ரொம்ப சூப்பராக இருக்குது. மேலே ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்ம வீட்டில் என்ன பண்ணுவோம், ஒரு சைடு பார்த்தீங்கன்னாக்கா இது என்னோடய பையன் சர்வேஷ், இவன் பேர். ஸோ இன்னொரு பையன் பார்த்தீங்கன்னாக்கா வீட்டில் இருக்கிறான். நான் நேற்று ஃபுல்லாக இங்கே தான் விளையாடிட்டு இருந்தேன். இந்த மாதிரி காலையில் தூங்கி எழுந்தோடனே அப்படியே அந்த ஒரு வேப்பங்குச்சி எடுத்துன்னு அப்படியே பல்லு விளக்கிட்டு கொஞ்சம் வந்து இயற்கை கூட இருந்துட்டு அப்படி வீட்டுக்கு போனால் நல்லாயிருக்கும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே சிட்டி லைஃப் எப்படி தெரியுங்களா, தூங்கி எழுந்தோடனே ஃபோனை தான் வச்சு நோண்டிகிட்டு இருக்கணும். ஃபோன் வந்து நல்ல விஷயத்துக்காக தான் கண்டுபிடிச்சிருக்கு. ஆண்ட்ராய்டு ஃபோன் வந்து எவ்வளோ பேருக்கு வந்து பிஸ்னஸை நல்லா டெவலப் பண்ணி கொடுக்குது. எல்லா விஷயத்தையும் ஒரே பிளேஸில் உக்காந்துக்கிட்டு வேர்ல்டில் என்ன நடக்குதோ அது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி நல்ல விஷயத்துக்காக தான் ஃபோனை கண்டுபிடிச்சாங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம வந்து நல்ல விஷயத்தை யூஸ் பண்ணுறது இல்லை. எதெல்லாம் வந்து கெடுதலோ நம்ம அதுக்கு தான் அந்த ஃபோனை யூஸ் பண்ணுறோம். நிறைய பேர் அதுதான். குழந்தைங்க வந்து ஃபோனை கொடுத்து கேம் விளையாடுறது, எப்போ பாரு ஃபோன் பார்க்குறது. பெரியவங்களும் அப்படி தான், தூங்கி எழுந்த உடனேயும் இயற்கை கூட இருக்கிறாங்களே இல்லையோ, ஆனால் வந்து பார்த்திங்கனாக்கா அந்த ஃபோனை தான் வச்சுட்டு முழுகிடுறாங்க, ஃபோனிலேயே முழுகிடுறாங்க. எவ்வளோ குழந்தைங்களுக்கு வந்து ஃபோனை கொடுத்து கண் பிரச்சனை, நிறைய குழந்தைங்களுக்கு கண் பிரச்சனை இருக்குதுன்றாங்க. இது நான் சொல்லலை, டாக்டர்ஸுங்க சொல்கிறது தான். நிறைய டாக்டர்ஸு நம்ம சொல்கிறத கேட்டிருக்குறோம். ஃபோன் அதிகமாக கொடுத்து குழந்தைங்களுக்கு வந்து கண் பிரச்சனை நிறைய இருக்குன்றாங்க. நம்ம பாருங்கள், சும்மா ஜாலியாக அங்கே வந்துருக்குறோம். பாருங்கள், ஜாலியாக விளையாடிட்டு இருக்கிறான் பாருங்கள். இயற்கையோடு சேர்ந்து நம்ம வாழணும்.
நம்ம எங்கே இப்போ இயற்கையோடு வாழ்கிறாங்க, இயற்கையில் அழிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போல்லாம் வீட்டுக்கு வீட்டுக்கு மரம் வைப்பாங்க, செடி வைப்பாங்க. ஆனால் இப்போ இருக்கிற மரம் செடிங்களே வெட்டிகிட்டு இருக்கிறாங்க. நம்ம வீட்டு பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு வீடு சும்மா எல்லாம் பூச்செடி மரம் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது, அழகாக இருந்தது, ரொம்ப அழகாக. அது ரொம்ப வருஷமாக வச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த இடத்த விற்றுட்டு போயிட்டாங்க. இன்னொருத்தர் வந்தவொடனே அந்த அப்படி எல்லா செடியும் அழிச்சிட்டு அதில் வீட்டை கட்டிட்டாங்க. ஆனால் இடம் இருக்குது ஃப்ரண்ட்டில். ஆனால் பட் அவங்களுக்கு செடி இல்லாமல் இருந்தாக்கா சந்தோஷமாக இருக்குமோ என்னன்னு தெரில, எல்லா செடியும் வெட்டிட்டாங்க. செடிங்க கூட இருக்கும்போது பார்த்திங்கனாக்கா நம்ம சுவாசிக்கிற காற்று அது எடுத்துக்கும், அதனோட மூச்சு காற்று நம்மளுக்கு கொடுக்கும். அப்போ உடல் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். அந்த காலத்தில் பெரியவங்க ரொம்ப நல்ல விஷயம், குழந்தைங்கள பெரியவங்க என்ன பண்ணாங்க, குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே சொல்லி அதை மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, எது நல்லது எது கெட்டது அப்படின்ட்டு. ஆனால் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் அது எதுவுமே சொல்கிறதில்ல. அவங்க எங்கே ஃபோன் பார்க்குறதுக்கு அவங்களுக்கு டைம் கரெக்டாக இருக்கும். ஸோ நல்ல விஷயத்த சொல்ல மாட்டுறாங்க. அதனால் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு எது நல்லது எது கெட்டது அப்படின்னு குழந்தைங்களுக்கு அதை யோசிக்கிறது கூட தெரிய மாட்டுது.